இந்த வீடியோவில் 26வது கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். ஏஇஐஎம்கியூ அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசிடி பாருங்கள். ஏக்கு அடுத்து 3 லெட்டரை விட்டுட்டாத்தான் இ வருது. ஈக்கு அடுத்து 3 லெட்டரை விட்டுட்டாத்தான் ஐ வருது. ஐக்கு அடுத்து 3 லெட்டரை விட்டுட்டா எம் வருது. எம்முக்கு அடுத்து 3 லெட்டரை விட்டுட்டா கியூ வருது. அப்போ கியூக்கு அடுத்து 3 லெட்டரை விட்டுருங்க. அப்போ 3 லெட்டர் விட்டுறீங்க என்ன வரும்? ஆர்எஸ்டி போக யூ வரும். யூ தான் கரெக்டான ஆன்சர். 3ல் யூ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டினை பாருங்கள். எஃப்சி இது பிசி 10, எஃப்ஜி 26, ஜேகே 42, என்ஓ 58. இப்போ நம்பர் மட்டும் பாருங்களேன். 10, 26, 16 கூடுது. 26க்கு அடுத்து 42, அதுவும் 16 கூடுது. 42க்கு 16 கூடும் 58. அடுத்து 16 58ஓட 16 கூட்டினாலும் 74 வரும். இங்கே வந்து என்ன வரும்னா 74 கடைசியாக வரும். 74 வரும். அப்போ இந்த ஏபிசிடியை கண்டுபிடிப்போம். பிசிக்கு அடுத்து டிஇ விட்டுருக்காங்க. 2 லெட்டர் விட்டால் எஃப்ஜி. எஃப்ஜிக்கு அடுத்து ஹெச்ஐ வச்சுட்டா ஜேகே வந்துருச்சு. எல்எம்மை விட்டுருங்க, என்ஓ வந்துருச்சு. 2 லெட்டரா பிக்யூ விட்டுட்டா ஆர்எஸ். அப்போ ஆர்எஸ் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஆர்எஸ். அப்போ அந்த ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இங்கே வாங்க. 7/11, 12/21, 22/41, 42/81. இதில் என்ன வந்திருக்குன்னா இந்த 11 வந்து 12ஆம் மாதிரி இருக்குது, 21 22ஆம் மாதிரி இருக்குது, 41 42ஆம் மாதிரி இருக்குது. அப்போ 81 என்னாகும்? 82ஆம் மாதிரி இருக்குது. இங்கே இப்படியும் பார்க்கலாம். 11 2 22 1 போக 21, 21 2 பிறகு 42 1 போக 41, 41 2 பெருக்குனா 82 1 போக 81. இது 2 பெருக்குனா 162ல் 1 போனால் 161. இதுதான் ஆன்சர். அப்போ 82/161 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இங்கே வாங்க. கேன் வந்து 21னா டியர் வந்து 32ஆம். ஸ்டடி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசிடியை கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு எழுத்தாக ஏபிசி எழுதி வச்சுக்குவோம். ஏபிசிடி கரெக்டாக இருக்குது. அப்போ கேனுக்கு வந்து என்னன்னா நல்லா பார்த்துங்க. கேன் வந்து 3வது, சி வந்து 3வது எழுத்து, ஏ வந்து ஒரு எழுத்து, என் வந்து ஏன்றது முதல் எழுத்து, என் வந்து 14 கூட்டினா 18 வருது. ஓகேங்களா? 18ஓட 3 லெட்டர் எழுத்துனால 3 கூட்டி 21 வருது. அடுத்து பாருங்கள், அதான் கேன் வந்து 21. அடுத்து டியர் வந்து டி வந்து 4, இ வந்து 5, ஏ வந்து 1, ஆர் வந்து 18. எல்லாம் கூட்டினா 9 10 28. அதோட 4 லெட்டர் இருக்குது, 4ஆல் கூட்டினா 32 வந்துருச்சு. ஸ்டடி பாருங்கள். ஸ்டடி வந்து எஸ்ஸுக்கு 19, டிக்கு 20, யூக்கு 21, டிக்கு 4, ஒய்யுக்கு 25. எல்லாம் கூட்டினா 89 வருது. இது 5 லிட்டரு, 5ஐயும் கூட்டுங்க. 89 5 கூட்டினா 94 வந்துடுது. அப்போ ஸ்டடிக்கு வந்து 94 தான் ஆன்சரு. 94ஆவது லிட்டர். அடுத்து சன்னுக்கு பாருங்கள். 30ல் சன் வந்து சன்னுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்படி மாறுது பாருங்கள். எஸ்ஸுக்கு இது வந்து 3 எழுத்து இருக்குது. சன்னு இங்கே 6 எழுத்து இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 2 லெட்டர் மாறுது. இப்போ எஸ் வந்து எப்படி மாறுது? டி யாருன்னு மாறுது. எஸ்ஸுக்கு பின்னாடி உள்ள எழுத்து முன்னாடி எழுத்து. எஸ்ஸுக்கு பின்னாடி எஸ்டி பின்னாடி உள்ள டி பின்னாடி, ஆர் வந்து முன்னாடி. அதே மாதிரி யூக்கு வந்து பின்னாடி உள்ளது வி, முன்னுக்கு உள்ளது டி. அதே மாதிரி எண்ணுக்கு வந்து எம்என்ஓ, ஓ வந்து பின்னாடி, முன்னாடி வந்து எம். அப்போ பின்னாடி எழுத்து முன்னாடி எழுத்து, பின்னாடி எழுத்து முன்னாடி எழுத்து, இப்படி ஒவ்வொரு எழுத்து 2 லெட்டர் வருது. ஜிஎஸ்டியும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். ஜிஎஸ்டி ஜிக்கு அடுத்து பின்னாடி ஹெச், முன்னாடி எஃப். அதே மாதிரி தான் இதுக்கு ஹெச்எஃப் டிஆர். டீக்கு அடுத்து முன்னாடி பின்னாடி முன்னாடி, டீக்கு அடுத்து யூ, முன்னாடி எஸ். கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி என்ன கேட்குறான்னப்போ 10க்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. 10க்கு பின்னாடி முன்னாடி, டீக்கு அடுத்து யூ, பின்னாடி முன்னாடி எஸ், யூஎஸ். அதே மாதிரி எண்ணுக்கு பாருங்கள். எண்ணுக்கு என்ன வரும்னா டி. ஈக்கு வாங்க. ஈக்கு என்ன வரும்னா ஈக்கு வந்து என்ன வரும்? ஈக்கு வந்து எஃப்டி வரும். எண்ணுக்கு வந்து ஓஎம் வரும். அப்போ 2 தான் ஆன்சர். மறந்துடாதீங்க. அதாவது என்ன கான்செப்ட் ஒர்க் ஆகிருக்குன்னா பின்னாடி முன்னாடி, பின்னாடி எழுத்து முன்னாடி எழுத்து. டீக்கு வந்து பின்னாடி என்ன வரும்? டியூ வரும். முன்னாடி எஸ் வரும், அது யூஎஸ். ஈக்கு வந்து பின்னாடி ஈக்கு அடுத்து என்ன இருக்குது? எஃப் இருக்குது. முன்னாடி என்ன இருக்கும்? டி இருக்கும். ஓகேங்களா? அதான் டி டி, இது எஃப்டி. ஓகேங்களா? எண்ணுக்கு வந்து அடுத்து எண்ணுக்கு அடுத்து ஓ,
முன்னாடி வந்து எம். அப்போ 2வது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்களா? 2வது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதுவும் உங்களுக்கு இதில் மிஸ்டேக்காக இருந்தால் கூட எனக்கு சஜஷனை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS சந்திரன் வணன். தேங்க்ஸ். NMMS வீரவணன். தேங்க்ஸ்.